நரசிம்ம புராணத்துல இருக்கக்கூடிய நரசிம்ம மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை பார்க்க போறோம். இந்த அற்புதமான துதியை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டானா, என்றும் 16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தீர்க்க ஆயுஷோட ஒரு குறையும் இல்லாம யமனையே ஜெயிச்சு வாழ்ந்த மார்க்கண்டேய மகரிஷி நமக்கு கொடுத்த அற்புதமான துதி இந்த நரசிம்ம மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம். இதை நாம சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான செல்வங்களும் ஏற்பட்டு பில்லி சூன்யம் ஏவல் பிசாசு போன்ற தொல்லைகள் நீங்கி சாபங்கள் நீங்கி கிரகதோஷங்கள் நீங்கி அனைத்து விதமான மங்களங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் சக்தி வாய்ந்ததும் மிகவும் அற்புதமானதுமான ஷோடச பாகு நரசிம்ஹாஷ்டகம், அதாவது 16 கை உடைய நரசிம்மர் அஷ்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம், கேட்க போறோம். இந்த துதியை நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டான்னா, விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய உயர்ந்த மகானானவர் தான் நமக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கார். ஒரு தடவை தீயவர்கள் இந்த விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் மேல பொறாமை கொண்டு அவருக்கு விஷம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ஞான திருஷ்டி மூலமாக இவங்க விஷம் வைத்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் பகவானினுடைய பிரசாதத்துல விஷத்தை கலந்து வச்சத அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால பாக்குறார். அப்போ பகவானினுடைய பிரசாதத்தை நாம வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இதை ஒரு சாக்காக வச்சு உலகத்துக்கு நரசிம்மரினுடைய பெருமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் நரசிம்மரினுடைய மந்திரத்தை, அதாவது நரசிம்மரினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை ஜபித்து கொண்டு அந்த விஷம் கலந்த பிரசாதத்தை அவர் சாப்பிடுறார். அப்படி அவர் சாப்பிட்ட போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாப்பாடுல இருந்த விஷமானது அவரை தாக்காமல் நரசிம்ம பெருமானினுடைய அருளால அவருக்கு ஒன்றுமே செய்யாமல் அவரினுடைய தேகம் புதிது போல மின்னியதாம். அந்த சமயத்துல அத்தனை பேரும் அவரை பார்த்து பிரமிக்க, நரசிம்ம பெருமானினுடைய முக்கியமான மூல மந்திரத்தை அவர் ஜபித்து விஷத்திலிருந்து தப்பிச்சார் இல்லையா, அந்த மூல மந்திரத்தினுடைய பீஜாட்சரங்களை எல்லாம் ஒரு ஸ்தோத்திரத்துக்குள்ள அடக்கி அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் செய்யறார். அதுதான் இந்த ஷோடசபாகு நரசிம்ஹாஷ்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஷ்டகம். இந்த அஷ்டகத்தை யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து, கடன் தொல்லைகள் தீர்ந்து, வாழ்க்கையில எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் தீர்ந்து, வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்பட்டு நினைத்தது நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.